ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பேக் சைடில் குட்டியூண்டு கார்டன் இருக்கு இல்லையா, அதில் ஒரே ஒரு பூ தான் பூத்திருந்துச்சு. அந்த பூவை கொண்டு வந்து விநாயகருக்கு வச்சுட்டேன். நம்ம வீட்டில் 2 விநாயகர் சிலை இருக்குது. ஒரு விநாயகர் சிலை அப்படியே இருந்த இடத்துலையே இருக்கும். இன்னொரு விநாயகர் சிலை எதுக்குன்னா, நம்ம ஸ்பெஷல் பூஜைலாம் செய்யும்போது அந்த விநாயகர் எடுத்து கீழே வச்சு நான் பூஜை செஞ்சுப்பேன். ஸ்பெஷல் பூஜை செய்யும்போது நம்ம விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு தானே ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்காக வச்சுருக்கேன். ஸோ அவருக்கு இந்த ஃப்ளவரை எடுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் 2 விநாயகர் ஃபோட்டோவுமே இருக்குது. ஒரு விநாயகர் ஃபோட்டோ தான் இங்கே இருக்குது, பேக் சைடில் போட்டிருக்கு. இன்னொரு விநாயகர் ஃபோட்டோவை எடுத்து போடணும், ஆணி போட்டு போடணும். ஸோ அதை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் மேக் ஓவர்ஸ்லாம் இருக்குது. பொருட்கள், அதாவது தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம ஒரே மட்டும் வாங்க முடியாது இல்லையா. ஸோ கொஞ்சமாக வாங்கி மேக் ஓவர் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் அன்னபூர்ணி அம்மா இருக்காங்க இல்லையா. ஸோ அன்னபூர்ணி அம்மாவுக்கு வீட்டில் காலையில் என்ன சமைக்கணுமோ அதை எடுத்து வைக்கணும். இன்றைக்கி காலையில் தோசை தான் நாங்கள் சமைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு தனியாக மாவு எடுத்து வச்சுப்பேன். அந்த மாவில் குட்டியூண்டு தோசை போட்டு அம்மாவுக்கு எடுத்து வச்சாச்சு. என்னோட டே இன்றைக்கி இப்படி தான் ஒரு பிரிஸ்காக தான் ஸ்டார்ட் ஆச்சு. என்றைக்குமே காலையில் எழுந்திரிச்சிட்டா சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் முடிஞ்சிடும். நம்ம ஒரு நாளைக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு பாருங்களே, அந்த டே ஃபுல்லாக ஏதோ ஒரு வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். அது முடியாமல் இருக்கிற மாதிரியும் ரொம்பவே இழுத்துட்ருக்கோம். ஆனால் மார்னிங் மட்டும் எழுந்திரிச்சு பாருங்கள், எல்லா வேலையும் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இன்னொரு அதிசயம் நடந்தது என்னென்னா, நான் ஸ்பெஷல் பூஜை அன்னபூர்ணி அம்மாவுக்கு செஞ்சுருந்தேன் இல்லையா, அன்னபூர்ணி அம்மாவுக்கும் குபேரருக்கும் செஞ்சுருந்தேன் இல்லையா. ஸோ அந்த டே என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டே நான் பூஜை செஞ்சுட்டு அம்மாவுக்கு, அன்னபூர்ணி அம்மாவுக்கு அதாவது நெய்வேத்தியமெல்லாம் வச்சுட்டு, சரி ஓகே உங்களுக்கு காட்டலாமே, இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாமே, கொஞ்சம் ஒரு குட்டியூண்டு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு அம்மாவோட பூ எடுத்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அம்மாவோட பூவை எடுத்துகிட்டு அந்த கரண்டியில் கொஞ்சம் ஒரு 2-3 அரிசி இருக்கணும், ஒரு அரிசியாவது அங்கே வச்சுருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லி வீடியோ எடுக்க பக்கத்தில் போய் பூவை எடுத்து வச்சுட்டேன். மறுபடியும் பூவை எடுத்து வீடியோ ஒழுங்காக எடுக்கலை போலன்னு சொல்லி இன்னொரு தடவை பூவை எடுக்க போனேன். அம்மாவுக்கு வச்சுருந்த பூ விழுந்துருச்சு. நீங்கள் பார்த்தா, இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. கொண்டு போன கையை நான் என்ன பண்ணணுன்னே தெரியல. அப்படியே வச்சு ரொம்ப நேரமாக அம்மாவை பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த பூவை எடுத்து நம்ம அதை திருப்பி வைக்கக்கூடாது இல்லையா, அது நமக்கு அம்மா கொடுத்த பூ, அதை எடுத்து வச்சுட்டு நம்மக்கிட்ட வச்சுட்டு மறுபடியும் ஒரு புதிய பூவை எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி அதிசயங்கள் நடக்கும்போது ரொம்பவே அம்மா என்னோடய பூஜையை ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே மனமகிழ்ச்சியாக இருந்துச்சு. நேற்றாக தான் நடந்துச்சு. அதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். இன்றைக்கி இன்னும் என்ன, அம்மாவுக்கு சாப்பாடெல்லாம் படைத்த உடனே நமக்கு இன்னும் கிச்சனில் வேலை இருக்குது இல்லையா, பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் இல்லையா, அந்த வேலைக்கு தான் கிச்சனுக்கு வந்தாச்சு. இங்கே சுற்றியும் பார்த்தா இது கருவேப்பிலை கிடையாது, வேப்பிலையும் வச்சுக்கிட்டேன். ஆடி மாதம் தானே. ஸோ அந்த ஃப்ளவர் வாஸ்லேயும் வேப்பிலை போட்டு வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதுனால அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த வேப்பிலையை பார்க்கும்போது ஒரு ப்ளசண்ட்டாக எங்களுக்கு தோணுது. அதுவும் இல்லாமல் அதில் மருத்துவ குணங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கேன் இல்லையா. ஸோ அதை அப்படியே தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.